வெல்கம் டு சயின்ஸ் லோக். பிரபஞ்சம் உருவான கதையின் விளக்கம் மற்றும் புதியதாக கண்டுபிடிக்கப்பட்ட மூலக்கூறுகள் பற்றியும் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பேங் பெருவெடிப்பு நடந்து நியூக்ளியோசிந்தசிஸ் செயல்முறையின் மூலம் பிரபஞ்சம் பிறந்த சில நிமிடங்களில் முதல் கூறுகளை, அதாவது எலிமெண்ட்ஸை பிரபஞ்சம் உருவாக்கியது. ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கிரீக்க தத்துவஞானி டெமோக்ரட்டிஸ் முதலில் அணுக்களை பற்றியும் அவைகள் பிரிக்க முடியாது என்றும் முன்மொழிந்தார். 200 ஆண்டுகளுக்கு முன்னரே ஆட்டம், அதாவது அணுக்களை பற்றி நவீன அறிவியல் வளர்ச்சிகள் மூலம் அணுக்களுக்குள் இருக்கும் பொருள்களை ஆராயும் அளவுக்கு வளர்ந்துவிட்டது. அடுத்த சவாலாக அணுக்களின் வகைகள் மற்றும் அணுக்களை கட்டுப்படுத்தும் முறைகளை கண்டறியும் காலமும் வந்தது. 19ஆம் நூற்றாண்டில் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியின் வளர்ச்சி மிகுதியாக இருந்தது. ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பயன்படுத்தி லைட், அதாவது ஒளியை உடைத்து பின்பு பிரித்து அதன் மூலம் ஸ்பெசிபிக் எலிமெண்ட் அண்ட் மாலிகுல்ஸ், அதாவது கூறுகள் மற்றும் மூலக்கூறுகளை ஆராய்ந்து கண்டறிய விஞ்ஞானிகளுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. இதில் உள்ள அதிசயம் என்னவென்றால், ஒவ்வொரு கூறுகளும் தனித்துவமான இயல்புகளை கொண்டது. இது தனித்துவமான எமிஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் லைட், அதாவது ஒளியை ஆராய்ச்சி செய்கையில் அந்த கூறுகளில் அதிக ஒளி மற்றும் ஒளியை இல்லாததை போல செயல்படுகின்றன. இது மிகவும் விஞ்ஞானிகளை குழப்பமடைய செய்தது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஆராய்ச்சியாளர்கள் பூமியில் பொதுவாக காணப்படும் கூறுகளை வகைப்படுத்த தொடங்கிய சிறிது நேரத்திலேயே தங்கள் தொலைநோக்கிகளை உயர்த்தி இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, எதனால் உருவானது என்பதை அறிய ஆர்வம் காட்டினர். பிரபஞ்சம் எல்லா உறுப்புகளையும் ஒரே நேரத்தில் உருவாக்கவில்லை. ஒவ்வொன்றும் உருவாக பல காலகட்டங்களும் பல வழிமுறைகளும் பல பாதைகளும் தேவைப்பட்டது. பிக் பேங்கிற்கு முன்பும் பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்பும் பார்த்தால், அப்பொழுது மிகச்சிறிய அணுக்கள், குவார்க்குகள், எலக்ட்ரான்கள் மற்றும் பிற அடிப்படை துகள்கள் கட்டமைக்கப்பட்டது. பின்னரே பிரபஞ்சம் புரோட்டான், நியூட்ரானை உருவாக்கியது. இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் அடர்த்தி நம்ப முடியாத அளவிற்கு குறைவாக இருந்தது. ஹைட்ரஜன் ஆட்டம் ஹீலியம் போன்ற கனமான அணுக்களில் ஒன்றிணையும் அளவில் வேகமாக செயல்பட்டது. இந்த செயல்பாட்டால் தற்போது இருக்கும் ஹீலியம், டிட்டோரியம் மற்றும் சிறிய அளவு லித்தியத்தையும் உருவாக்கியது. இந்த நிலையில் 1 பில்லியன் கெல்வின் வெப்பநிலையில் இருந்த பிரபஞ்சம் 10 மில்லியனாக குறைந்தது. இது நட்சத்திரத்தின் கோர், அதாவது உட்பகுதியின் உள்ள வெப்பநிலையாகும். பிரபஞ்சத்தின் பிக் பேங் பிறகு போதுமான அளவு குளிர்ந்தது. பின்பு இலகுவான கூறுகளை உருவாக்குவதையும் நிறுத்தியது. ஹைட்ரஜனின் கருவில் ஒற்றை புரோட்டான் உள்ளது, ஆனால் டியூட்டோரியம் என்ற மிகப்பெரிய பாதிப்பு உள்ளது. டியூட்டோரியமும் ஒரு ஹைட்ரஜன் அணு ஆகும். அதன் கருவில் ஒரு நியூட்ரான் மற்றும் ஒரு புரோட்டான் உள்ளது. டியூட்டோனியம் ஹைட்ரஜன் ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் ஹைட்ரஜனை விட 2 மடங்கு பெரியது. டியூட்டோனியம் மிகவும் அரிதானதும் கூட. பிக் பேங் தியரியின் முக்கிய வெற்றிகளில் ஒன்று என்னவென்றால், ஹீலியத்தின் ஏராளமான தன்மை. அது கணித்தவற்றுடன் ஒத்துப்போகிறது. எல்லாமே சரியாக இணைந்த நேரத்தில் நியூக்ளியோசிந்தசிஸ் செயல்முறை தொடங்கியது. அந்த நேரத்தில் குழந்தை பிரபஞ்சத்தின் அதிகமான அடர்த்தி இருந்ததால் நியூக்ளியோசிந்தசிஸ் ஓவர் டிரைவிற்கு சென்றிருக்கலாம். அதன் மூலம் கனமான கூறுகள் உருவாகியும் இருக்கலாம். இதன் மூலம் பல கூறுகள், முழுக்கூறுகள் இணைந்து வெடித்து பல பரிணாம வளர்ச்சியை நம் பிரபஞ்சம் கண்டிருக்கும் என விஞ்ஞானிகளால் கண்டறியப்பட்டுள்ளது. ஹீலியம் மற்றும் டியூட்டோரியம் குவாசர் இருக்கும் பகுதிகளில் ஆராய்ச்சிகள் மூலம் கண்டறியலாம் என கருதப்படுகிறது. இது பெரும்பாலும் நமது பிரபஞ்சத்தின் உருவாகும் கதையின் அற்புதமான உறுதிப்படுத்தும் முறையாகும். மேலும் பிக் பேங்கையும் உறுதிப்படுத்துகின்றன. இதை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல பேசலாம். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க சயின்ஸ் லுக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலி வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம்.